ஸோ இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு பயங்கர ஒரு ரூட்டடான ஃபிலிம். ஒரு நம்ம மண் வாசனையோட, நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட, ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானர்ல பண்ற படம். கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும், கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்க வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க அந்த அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவா. அதுதான் ஒரு இதுவா பண்ணியிருக்கோம். ஒரு இமோஷனலான ஃபிலிம், லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட். ஸோ இன்னைக்கு ஆடியோ லான்ச் பாட்டெலாம் கேட்டு சொல்லுங்க. இன்னும் இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஒரு 2 ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரதுக்கு இருக்கு. நீங்க கேட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ஜிவி பிரகாஷ் என்னோட அமரன் படத்துக்கும் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தோட சாங்ஸ் ஏற்கனவே 2 வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தனுஷ் சார் அண்ட் நித்யா மேனன் மேம் ஏற்கனவே இவங்க 2 பேரும் பண்ண அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தம்பி தனுஷ் அவர்களின் இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பொது நிகழ்ச்சிகளில் ரொம்ப நாளாக கலந்துக்கிறது இல்லை. இந்த இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமை அடைகிறேன். இந்த இட்லி கடை படம், அதாவது இட்லி என்றாலே நம்ம பாரம்பரிய உணவு, அதையே படத்துக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.